இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எல்லா நாய்க்கும் ரேபிஸ் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், அதனால எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போனா அது முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எல்லா நாயும் நீங்க அழிச்சிட்டீங்கன்னா கூட இதுக்கப்புறம் யாராவது ரேப் பண்ண வந்தாலும் யார் என்ன வந்தாலும் எந்த நாய் வந்து காப்பாத்தும்? நீங்க ஒரு தெரு நாய்க்கு பிஸ்கட் போட்டு பாசமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நாய் தான் வந்து நன்றியுள்ள ஜீவன் அப்படின்னு சொன்ன மக்கள் கிட்ட இந்த வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இந்த பக்கம் ரேபிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. நீங்க கேட்கலாம், ஏன் வந்து நீ ரேபிஸ் பாதிக்கப்பட்டவங்களை வந்து தப்புன்னு சொல்றேன்னு. இப்போ நாய்கிட்டயோ பூனைகிட்டயோ யார்கிட்ட கடி வாங்கினாலும் சரி, ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டு வரணும். அதை போட்டிங்கன்னா அதுல இருந்து ஒரு 5 டோஸ் இருக்கு. அதை தொடர்ந்து 5 மாசம் கண்டிப்பா போடணும். அது போட்டிங்கனாவே ரேபிஸ்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா ஒரு நாய் கடிக்குது, ஒரு பூனை கீறுது அப்படிங்கறத அப்படியே விட்டுட்டு நான் வேக்சின்லாம் போட மாட்டேன், அது அப்படியே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விலங்கு உங்களை கடிக்குது அப்படின்னா 5ல இருந்து 10 முறை கையை நல்லா கழுவுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேக்சின் எடுத்துக்கோங்க. இது நாய் கடிச்சா கடிக்கலன்றது இல்லை, வேக்சின் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது தொடர்ந்து போடணும். ஒரு 5 டோஸ் இருக்கும், அது 5 மாதம் வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் கண்டினியூஸாக போய் போட்டுட்டு வரணும். இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா மக்களுக்கும் ரேபிஸ் வேக்சின் இன்ஜெக்ஷனை ஃப்ரீயாக கொடுத்தாவே எல்லாருமே இந்த கொரோனாவில் இருந்த மாதிரி இதுலேருந்து தப்பிச்சு வருவாங்களே. ஸோ இந்த மாதிரி நிறையா வழிகள் இருக்குது. ஆனால் இத்தனை வழிகளை விட்டுட்டு நாய்களை தூக்கிட்டு போய் தனியாக அடைச்சு அவங்கள கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. ஏன் இங்கே இருக்கிற தமிழக அரசியல் தலைவர்களே இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்மளோட கார்பரேஷன்ல ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நாய் பிரியர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஸோ இந்த வீடியோ நாய்க்கு சப்போர்ட்டோ இல்லை வந்து ரேபிஸ்ல இருந்து கடிக்கிறவங்களுக்கான சப்போர்ட்டோ கிடையாது, பொதுவான விஷயங்களை தான் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களை இந்த ரேபிஸ் நோயிலிருந்து காப்பாற்றிக்கணும்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணுமே தவிர வாயிலா ஜீவனங்களை அடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற கமெண்ட்டை தவிர்த்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுக்கான நோக்கம்.